ஹாய் ஹலோ வெல்கம். பிஜிஎம்ஐ டோர்னமெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டோர்னமெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நாங்கள் போட்டிருக்கோம். யார் கரெக்டாக வரப்போகிறாங்க டைமுக்கு, யார் மேட்ச் அடித்து வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நாங்களும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பார்க்கலாம் யார் இன்றைக்கி வர போகிறா, யார் ஃபஸ்ட்டு 16 டீமில் உள்ளே போகிறா அப்படிங்கிறது. ஸோ ஸ்ட்ரீம் பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக்கை போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ஷேரிங்கை போடுங்க. என்னங்க இன்னும் லைவாக வரலங்க, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாங்க? வந்துட்டுங்க. ஸோ ஐடி பாஸ்வேர்டை கொஞ்சம் சேஞ்ச் ஹைடு பண்ணி வேறு வைக்கணும். ஹைடு ஆகுதா இல்லையான்னு வேறு தெரிய மாட்டேங்குது. ஸோ ஸ்ட்ரீம் டிலே ரொம்ப இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு யாரையும் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரத்துக்கு முன்னக்கூட்டியே நீங்கள் வந்து அதை சொல்லணும். ஸோ அப்போ தான் மட்டும்தான் உங்களால் அதை ரிமூவ் பண்ண முடியும் டீம் பிளேயர்ஸை. ஐடி பாஸ்வேர்டு தெரியாமல் பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குப்பா. ஸோ ஐடி டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஸ்ட்ரீம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக்கை பண்ணி விட்ருங்க. நீங்கள் யாரெல்லாம் வரல அப்படிங்கிறத குரூப்பில் மறக்காமல் போட்டு விட்ருங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட டீம் பிளேயிங் 11 குரூப்பில் கட்டாயமாக போட்டு விட்ருக்கணும். ஸோ ஸ்ட்ரீம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக்கை போட்டே பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு ஷேரிங்கை போடுங்க. என்னங்க இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது லைவு? ஹாய் சின்ன ப்ரோ. ஓகே, ஐடி பாஸ்வேர்டு வந்து தெரியலை, பங்கம் ஆயிடுச்சு. இதை தான் எதிர்பார்த்தோம். ஸோ அருணும் இதே டைமில் லைவ் போட்டிருக்கான். ஸ்ட்ரீம் பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் லைக்கை போட்டு வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படி ஷேரிங் எல்லாம் போட்டுருங்க. ஸோ ஐடி பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா அந்தந்த குரூப் 1க்கு மட்டும்தான் போட்டு விட்ருக்கோம். ஸோ குரூப் 1ல் உள்ளவங்க பக்காவாக வந்துருங்க. நான் போயிட்டு அவன்கிட்ட டிஸ்கார்டில் வேறு ஜாயின்ட் ஆகணுமா? ஓகே, ஹெட்ஃபோன் இல்லைங்க ஜி, ஹெட்ஃபோன் இல்லை ஜி. வண்டியில் இருந்த கொண்டையை மறந்துட்டோமே ஜி.
அருண் ப்ரோ லைவில் டிலே போடட்டுமா வேணாமா? டிலே கட்டாயமாக போடணும், இல்லைன்னா அவன் லைவில் போய் வாட்ச் பண்ணிடுவாங்க. டிலே போடணும் அப்படின்னா அந்த லோ லேட்டன்சி, அல்ட்ரா லெவல் லோ லேட்டன்சி, அப்புறம் நார்மல் லேட்டன்சின்னு இருக்கும். அதில் நார்மல் லேட்டன்சியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணணும். அதில் வந்து நார்மல் லேட்டன்சியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவன் வந்து டிலே போட சொல்லணும். ரோலக்ஸா? நான் கூட யாரா அது புதுசாக உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தேன். ஸோ கமெண்ட்லாம் எனக்கு லேட்டாக தான் வரும். இந்த ஹெட்ஃபோன் இப்போதைக்கு வேண்டாம், டிஸ்கார்டு ஹெட்ஃபோன் தான் வேணும். ஹலோ, வந்துட்டேன். அப்படி போட்டால் தான் டிலே விழும், இல்லைன்னா டிலே விழாது. புரியல எனக்கு நீ பேசுறது. ஆமாம், வேற ஹெட்செட் போட்டிருக்கேன். ஆமாம், வேற என்ன பண்ண? டீம் 7 பார்த்தீங்கன்னா கர்மா கேமுக்கு இப்போதைக்கு வைக்கல. கேமுக்கு வரும்போது டிஸ்கார்டை கழட்டி கழுத்தில் மாட்டிட்டு கேமை மட்டும் காற்றுல மாட்டிக்குவேன். நீங்கள் பேசுகிறதெல்லாம் எனக்கு கேட்காது. அப்படி போட்டுக்குவோம். ஆமாம், ஓகே. ஆனால் நீங்கள் பேசுகிறது எதுவுமே லைவில் கேட்காதுண்ணே. ஸோ டீம் 7 பார்த்தீங்கன்னா கர்மா எஸ்கே 30 செகண்டு. ஏன்னா மெசேஜ் அவன் 30 செகண்டுக்கு முன்னாடி அவன் மெசேஜ் போட்டது தான் உனக்கு வரும். கர்மா எஸ்கே, கர்மா ஆர்கே டிஸ்கார்டு வரலையா? வந்தாச்சு டிடி, உள்ளதாக இருக்கும். டிஸ்கார்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். நரி கனி கால் பண்ணு தம்பி. நரி கால் பண்ணி அவனை வர சொல்லணுமா? லூசிபர் வந்துட்டான். வந்தானா? எஸ்கே ஆர்கே நெக்ஸஸு கர்மா ஆர்சி எதுக்கும் வரானான்னு கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிடு. ஸோ 7ஆம் நம்பர் ஸ்லாட்டு ஓகே. ஓகே வச்சுட்டா இல்லை 30 செகண்ட் போட்டுரு. சாப்பாடு இப்போ வேண்டான்னு தான் சொன்னேன். ஐயே டென்ஷனை கிளப்பிட்டு இருக்கக்கூடாது. இப்போ வந்து சாப்பாடு வேண்டானதுக்கு ஒட்டுமொத்தமாக வேண்டாம்னு நினச்சிட்டாங்க போல். ஸோ ஸ்பைக்கில் வந்து ஹெட்ஷாட்டு ஸ்பைக்கு குள்ள ஏகன். ஸோ யாராவது சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா முதலே மெசேஜ் போட்டுருங்க. ஏன்னா 30 செகண்ட் லேட்டன்சி இருக்கும். சப்ஸ்கிரைபர் மோடு ரொம்ப நாளாக சொல்லணுன்ட்டு இருந்தால் நீங்களே போட்டிங்க. டெட்டி அது ஃபஸ்ட்லேருந்தே சப்ஸ்கிரைப் மோடில் தான் இருக்குது. பல வருஷமாக சப்ஸ்கிரைப் மோடில் தான் போட்டிருக்கேன். ஆனால் இப்போ வந்து 1 மினிட் போட்டிருக்கேன். ஏன்னா ரூம் மேட்ச் அப்படிங்கிறதுனால சப்ஸ்கிரைப் போட்டு 1 மினிட் கழிச்சு தான் உங்களால் மெசேஜ் பண்ண முடியும். முன்னாடியே சப்ஸ்கிரைப் போட்டு உடனே மெசேஜ் பண்ணிக்கலாம். மெடிக்கல் டிவி கேட்டுருந்தேன். ஆமாம் லூசிபரே வந்துட்டேன். ரோடு மேப் வந்துட்டான் போல். ரோடு மேப்பு வந்தாச்சு, சில்லி ஊப்பி வந்தாச்சு, கனியும் ஒன்று தான் வரணும். ஸோ லைவ் ரெஃப்ரெஷ் ஆகிருக்கும். ரெஃப்ரெஷ் போட்டுருங்க. ஸோ அங்கே கனி வரணும். ஸ்லாட்டு இன்றைக்கி யாரெல்லாம் இது எந்தெந்த ஸ்லாட்டில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரட்டா? ஓகே. டீம் 5 வந்து ஸ்பைக்கு இன்னும் வரலை. டீம் 6 பார்த்தீங்க அப்படின்னா டீம் எக்ஸில் வந்து ரோபியோ மிரட்டல் 2 பேர் வந்தாச்சு. டீம் 7 ஃபுல்லு பக்காவாக வந்துட்டானு கர்மா. ஸோ டீம் 13 நம்ம அலைவ் நோ மெர்சி வந்தாச்சு. பங்கம் டான்சிங் ரோஸு மார்வல். டான்சிங் ரோஸில் மார்வல் இருக்காரோ? ஆமாம், மார்வல் ஜபாஸ் 1v4. சாரி, அவங்க 10 2 பேர் தான் வந்திருக்காங்க. 15 யார்? கிங் பெனினா. 15 பியர்டு ஒயிட்டி. ரைட்டு. அவங்க சுட்டி வந்து 17. ஓகே. 19 நம்ம, 20 டைட்டன்ஸு. ரைட்டு.
இவன் அருண், இவன் நரி. சரி நான் போட்டு விட்றேன். ஐயா நான் பின்னுக்கு இப்போ எதுவும் பின் பண்ணிருக்கணும். இல்லைல்ல இல்லைல்ல, அப்போ எனக்கு இது போட்டு விடணும் லிங்க்கு. ஏன் நம்ம முன்னாடியே சொன்னீங்கன்னா இவங்க இந்த தாங்கலை, பாட்ஸும் ஓட போகுது. இன்வைட் மீ சீனோ ரூம் ஐடி என்ன பண்ணு. இந்த ரூம் வந்து ரிஜிஸ்டர் ரூமு. இந்த ரூமில் வந்து நீ விளாட முடியாது. நாளைக்கு உனக்கு நான் கூப்பிட்டு போகிறேன். போஸ்ட் 2x2 இருந்துக்கிட்டு இன்வைட்டா என்ன தெளிவாக பேசுவார் பாருங்க ஐயா. இல்லை யாருமே லைவ் இப்போ தான் கேட்குது. ஸோ சேட் ஆயிடுச்சு. இதில் தூக்கி போட்டு விட்டியோ? 2 குரூப்லேயும் போட்டியா நீ? ப்ரோ டிஸ்கார்ட் இல்லையா? அது அட்மின் கிடையாது ஒன்று. குரூப் 2ல வந்து அது குரூப் 2 வந்து ஏன் கொடுத்துருக்க? அது நாளைக்கு. அதில் நாளைக்கு தான் ஆட் பண்ணி விடுவேன். டிஸ்கார்டு இல்லையா? டிஸ்கார்டில் தான் டெட்டி இருக்கும். ஐயோ டெட்டி ரோலை சாரு ரோலக்ஸே என்னடா நான் எங்கேயோ சேர்ந்தேன் திடீர்னு எப்படி வந்தேன்னு சொல்லி புலம்புவான்னு நினைக்கிறேன். அதில் ஷேர் பக்கத்துலேயே காப்பி இருக்கும். ஷேர் பக்கத்துலேயே காப்பி இருக்கும். ஷேர் பண்ணுறதுலேயே காப்பி இருக்கும் பாரு. ஸோ டீம் 19 வந்தாச்சு, 20 வந்தாச்சு, 17 வந்தாச்சு. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. எல்லோரும் உள்ளே வந்துருங்க. 18, 16 வரலை, 11 வரலை. டீம் 5 ஸ்பைக்கு வந்துட்டாங்க. சரி டீம் 6 வந்தாச்சு. டீம் எக்ஸ், டீம் 7 கர்மா ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்தாச்சு. ஹாய் சின்னு ப்ரோ, ஹாய் கனி. டெட்டி டிஸ்கார்டில் தான் இருக்கீங்க. டோரா குட்டி ப்ராப்ளம் டைட்டில் கார்டு அனிமேஷன் பண்ணணுமோ? மார்னிங் தந்துடுறேன் இல்லைன்னா ஈவினிங் தரேன். ஓகே அதில் என்ன இருக்குது? இன்னைக்கு இல்லை நாளைக்கு போடுவோம். இதில் என்னடா இருக்குது? ஸோ பைரட்டை காணும். பிச்சு வாரன்னா வரலை, வரமாட்டான். புஷ்ஷில் இருப்பான்னு முதலே தெரிஞ்சது தான். எத்தனை டீம் ஆகும்? இருக்கிறதே 16 டீமு. அதில் ஒரு டீம் வரவே இல்லைன்னா கூட ஈஸியாகவே உள்ளே போயிடலாமா? 15ல் 10. ஸோ 90s வந்து ஸ்லாட் 9ல் இருக்காங்க. சரி 10 வந்தாச்சு. விண்டேஜி டான்சிங் ரோஸ் போட்டு ஃபயரை பறக்க விட்டார். ஸோ 11 பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எக்ஸ் வரலை. ஸோ 2 டீம் வரல. 16 டக்ஸ் கேமிங் 3 டீம் வரல. 18 டீம் 47 4 டீம் வரவே இல்லையடா. 12 டீமில் 2 டீம் தான் வெளியே போகும். ஸோ 10 டீம் செலெக்ஷனில் 2 டீம் தான் வெளியே போகும். ஏதோ ஒரு இந்த ஈஸி. நாங்கள் என்ன குரூப்பு? 2K ப்ரோ உங்கள் டீம் வந்து டீம் மிஸ்டர் தானே? உங்களுக்கு இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கீங்களா டோர்னமெண்ட்டுக்கு? நம்ம குரூப்லேயே போட்டிருப்போம் என்றைக்கு எப்போ யாருக்கு யார் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து குரூப் 1க்கு. ஸோ டீம் 12 பார்த்தீங்கன்னா டீம் V4 மேடி டீமு. ரைட்டு வந்தாச்சு. ஸோ இன்னும் 3 நிமிஷம் இருக்குது. டக்ஸு வராங்களாப்பா? போட்டு விட்டியா? இரு நான் அதை இது பின் பண்ணி விட்றேன்.
நான் தேடி தேடி தான் அலைகிறேன், தேவதாய கண்டு பிடிக்கிறேன். இல்லை செகண்ட் சேனல் செகண்ட் லைவ் அப்படின்னு சொல்லி நீ போட்டு விட்டா இருக்கும். இது ஓகே. ப்ரோ ஆட்மின் டிஸ்கார்டு வேண்டாம் வேண்டாம், இது இருக்கட்டும், பின் போட்டேன். டெட்டி உங்களை கூப்பிட்டு வந்தாச்சு. ஏதாவது ஒரு வாய்ஸ் சேனலில் நீ உள்ளவா ஒன்று தூக்கிட்டு வந்துடுவாங்க. அப்படி இல்லை நம்ம எஸ்என்கேக்குள்ளே ஜாயின்ட் ஆயிருமா, எல்லாத்தையும் எஸ்என்கேக்குள்ளே தூக்கி போட்டுரு. லைவ் டிலே இருக்கு. ஆமா கனி டிலே இருக்கும். நீ மெசேஜ் பண்ணால் லேட்டாக தான் வரும். பண்ணிட்டேன். நான் குரூப்பில் இல்லை. ஓ குரூப்பில் இல்லையா? உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருப்பாங்க. அப்போ நான் ஆட் பண்ணி விட்டுருப்பேன். எப்போ ஸ்டார்ட்டு? 9:10க்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கல. குரூப் 2ல நாளைக்கு தான் சேர்த்து விடுவேன் எல்லாத்தையும். ஏன் ஐஜிஎல் நேம் ஆட் பண்ணலைன்னு நினைக்கிறேன். உங்கள் டீம் பேர் என்ன பேர்? டீம் மிஸ்டரா? அப்படி ஆடே பண்ணலைனாலும் நாளைக்கு வந்துருங்க. எப்போனாலும் நாளைக்கு தான் உங்களுக்கு இருக்கும். டெட்டி கேட்குதா? கேட்குது. டீம் மிஸ்டர் நாளைக்கு மை கமெண்ட்ஸு. ஆமாம் கனி லைவ் டிலே இருக்கும். ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் கேட்கும். நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டு போயிடுவேன் வழக்கம் போல் முதல்ல வரும்ட்டு. ஆனால் நான் ஒரு 30 செகண்ட் கழிச்சு தான் ரிப்ளை பண்ணுவேன். ரூம் மேட்ச் இருக்கான்னு கேட்டிருக்கீங்க. இன்றைக்கி இந்த ஒரே ரூம் தான். இதுக்கப்புறம் அடுத்த ரூம் இருக்குது. அதுவும் இதே டீமுக்கு தான். இந்த மேட்ச் முடிஞ்சோன்னா ஐடி பாஸ்வேர்டு போடுவோம். ஸோ அகைன் உடனே 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி போட்டு விட்ருவோம். ஸோ மொத்தம் 4 டீம் தான் வெளியே போகும். 4 இல்லை 6 டீம் வெளியே போகணும் ரூல்ஸ் படி. அந்த 6 டீம் என்னலான்னு பார்ப்போம். 16 டீமில் 10 டீம் உள்ளே வரணும். டீம் 5 வந்துருச்சு, 6 வந்துருச்சு, 7 வந்துருச்சு, 8 பைரட் கேமர் வந்துட்டாங்களப்பா. வரமாட்டாங்கன்னு நினச்சேன். இவன் நம்ம விச்சு டீமு பங்கமாக கடைசி நேரத்தில் மாஸ் பண்ணிட்டாங்களே. இந்த இன்னும் 2 நிமிஷம், 1 நிமிஷம். சார் டீம் மிஸ்டர் நாளைக்கு. ஆமாம் ப்ரோ நாளைக்கு தான் கன்ஃபார்ம். ஸோ 8 பைரட் வந்தாச்சு, 9 90s 3 பேர், 10 வந்துட்டாங்க, 11 யார் டீம் XXX வரல. ஸோ 12 டீம் V4 வந்தாச்சு, 13 அலைவு வந்துட்டாங்க. ஐயோ நீ வெளியவே போயிட்டியா? ரோலக்ஸுக்கு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது கிளானில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். ரோலக்ஸ் ஃப்ரெண்ட்லேயே இருக்க மாட்டார். இதுக்கு குயிக் அடிச்சவங்க மணி 9:10. ஸோ டீம் 16 தக்ஸு, டீம் 17 வந்தாச்சு, டீம் 18 வரல. கார்த்திக் அவர் ரிமூவ். ஸோ ஓகே மீதி எல்லா ஸ்கோடும் பக்காவாக இருக்கா? எதுவும் எக்ஸ்ட்ரா யாரும் இல்லைல்ல? ஸ்டார்ட்டாக போட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணு. கார்த்தியா ரிமூவ் பண்ணிட்டேனே. ஏன் டீம் தான் ப்ரோ வந்துடுவாங்க. வந்துட்டாங்க. ஸ்டார்ட்டு போட்டாச்சு. மிஸ்டர் நாளைக்கு தான். ஸோ ஃபைனல்ஸ் வந்து 29/29 மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருச்சு. நமக்கு பக்கு வேறு ஆகி தொலையும் இது. எனக்கு எப்பவுமே ரீஸ்டார்ட் ஆகும். யாரோ லைவ் பார்க்குறீங்களோ? எனக்கு ஏன் எக்கோ கேட்குது? நான் பல மணி நேரத்துக்கு முன்னாடி பேசுனது இப்போ கேட்குது. லைவ் பார்க்குறவங்க மட்டும் லைவை கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்லாட் 5 ஸ்பைக்கு. லைவை மட்டும் கட் பண்ணுங்க. லைவை யார் பார்க்குறா? லைவை மட்டும் கட் பண்ணி வைங்க. லைவை மட்டும் கட் பண்ணுங்களேன். லைவை மட்டும் யாராவது கட் பண்ணி விடுங்க. லைவ் யாரோ பார்க்குறாங்க. ஆனால் நான் பேசுறது எனக்கே கேட்குதா? நான் அப்போவே பேசுறது இப்போ கேட்குது. இப்போ டெய்லி ரூம் மேட்ச் இருக்கா? 29 வரைக்கும்
இல்லை ப்ரோ 29 வரைக்கும் டெய்லி ரூம் மேட்ச் இருக்காது, 30லேருந்து தான் டெய்லி ரூம் மேட்ச். ஆமாம் 8 9 10 11 வரல, 11 18 வரல. ஸோ ஃப்ளைட்டு மிலிட்ரி பேஸில் தான் 4-5 பேர் இறங்கியிருக்காங்க. ஃபைட்டு அதில் தான் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ லைவை மட்டும் பார்க்குறீங்க, எனக்கு எக்கோ அடிக்குது. இருங்க நான் க்ளோஸ் பண்ணி விட்றேன் டிஸ்கார்டை. ரொம்ப நான் பேசுகிறதே எனக்கு லேட்டாக கேட்குது, ஏன்னு தெரில. ஸோ டெய்லி மேட்ச் வந்து 30ஆம் தேதியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அகைன் மிலிட்ரி பேஸ்க்கு யாருமே வரல, எல்லோரும் போயிட்டாங்க. 90s மட்டும் தான் மிலிட்ரி பேஸ்க்கு வந்திருக்காங்க. 2 டீம் வரல. ஸோ ஏதாவது ஒரு 4 டீம் தான் போகும். கிளைமேட்டை பார்த்திங்கன்னா ஒரு மொக்க கிளைமேட் தான் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. 90s மிலிட்ரி பேஸில் இருக்காங்க. ஸோ ஒரே இடத்துல ஒரு 2 டீம் இறங்கியிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 மில்டாக்கு தான் ஒரு 2-3 டீம் போகுது. ஃபயர் பாட் நம்ம 8ஆம் நம்பர் ஸ்குவாடு போய்கிட்டு இருக்காங்க. பைரட்டு 7ஆம் நம்பர் ஸ்குவாடில் 2 பேர் தான் இருக்காங்க, மீது 2 பேர் தள்ளி போயிட்டாங்க. ஸோ அசஷன் 6ஆம் நம்பர் டீமும் அங்கே தான் இருக்கிறாங்க, டீம் எக்ஸு. ஸோ ஃபைட்டுக்கு யார் வர போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பேரும் போயிட்டாங்க தனித்தனியாக. இப்போதைக்கு ஃபைட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்களான்னு தெரில. இல்லை டோர்னமெண்ட் டெய்லி இருக்கா? டோர்னமெண்ட் இன்றைக்கி நாளைக்கு தான் இருக்கும். ஸோ ஒரு 3 நாள் டோர்னமெண்ட் இருக்காது. அதுக்கப்புறம் 29ஆம் தேதி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரீம் டிலே. ஸோ உங்களுக்கு வந்து லேட்டாக தான் வாய்ஸ் கேட்கும். ஸோ அதனால் என்னடா இவர் ரிப்ளைவே பண்ணாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஸோ எதுவுமே பக்கத்தில் எந்த ஒரு ஸ்குவாடுமே இறங்கலை. சரி கேட்குதா? இப்போ நான் தான் லூசு பைய ஃபோனில் லைவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதான் எனக்கு எக்கோ 2 தடவை கேட்டே இருந்திருக்கு. நான் என்னடா எவனோ நான் தான் லைவை பார்த்துட்டு இருந்திருக்கேன். டிஸ்கார்ட்லேயும் இருக்கேனா, யூடியூப்பில் மியூட் போட முடியாதோ? ஸோ இல்லை, எல்லாம் இப்போதைக்கு 10 டான்சிங் ரோஸ் 10 12 இருக்கு. ஆமாம் 12 பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மேடி டெட்டி. உங்கள் டீம், உங்கள் தெரிஞ்ச டீம் தானே? ராக்குக்கு தெரிஞ்ச டீமு. ராக்குக்கு தான் எல்லாரையும் தெரியுமே அப்படிங்க. ஸோ மண்மீன் வந்து 16 ஃபைட்டு போய்கிட்டு இருக்குது. ஃபயரு தக்ஸு டீமு, அவங்க டியோ தான். அவர் டியோ தம்ப்நெயில்ல யாரு? அவருக்கு தான் பர்த்டே, வாத்தி. அவரோட பர்த்டேக்கு தான் இந்த டோர்னமெண்ட்டே நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ 16க்கு தான் இப்போ போட்டி. 16க்கும் 7க்கும் 7 வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்மா, 16 பார்த்தீங்கன்னா தக்ஸு. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். SNK டீமு கர்மாந்திரங்க. ஸோ கோஸ்ட் காலி, கோஸ்ட் தான் ஃபஸ்ட்டு பொட்டி. ஸோ கோஸ்ட்டை பொட்டியே போட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்மா. RC முதல் போனியை போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்மா. ஸோ 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் நம்ம விளாண்டாலும் நல்லா விளாண்டாலும் போதும். ரேபியோ இவன் என்னப்பா ஒரே இடத்துல எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. என்னங்க ஒருத்தண்டி ஒன்றுமே இல்லை. ரோடு மேப்பு பறந்துட்டான் பைக்கில். சில்லி ஓப்பு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ எங்கிட்டு போனாலும் அடி. என்ன இப்போ தான் லேண்டே ஆனானுங்களா இல்லை இப்போ தான் வந்து குத்திருக்கானு காரத்துக்கிட்டு வந்து? சார்ஜா புல்ல ஃபைட்டு இல்லை சார்ஜா புல்ல அனாமத்தான் இருக்குது. நார்த் சிட்டியில் கொஞ்சம் லாங்கில் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நார்த் சிட்டி ஃபைட்டு லாங் ரேஞ்ச் ஃபைட்டு தான். ஆனால் ஃப்ளைட் பாத்தில் ஒரே ஒரு டீம் தான் இறங்கியிருக்கு, 90s. போட்டு எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ ஃபைட்டு சுவாரஸ்யம் ஆகுது. என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு பார்ப்போம். மில்டாவில் பார்த்தீங்கன்னா ஸ்லாட் போடு. கர்மா சில்லி ஓப்பின்னு இருக்கியாச்சு.
சார்கில யாருப்பா இருக்கா? கர்மா டீம்னா பொழக்கிறாங்க அடியில. போனியும் இந்த 2 சில்லியும் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவடா வந்து அடி வாங்கி சாகுறாரு. ஸோ அவரே போயிட்டு நானே வாண்டடாக போய் செத்துடுறேன் அப்படின்ட்டாரு. பைரட் ஸ்லாட்டு கம்மியா. பைரட் இன்னும் ஃபைட்டுக்கு போகல. 8ஆம் நம்பர் மில்டா பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ பைரட்டு வந்து சோலோ 90s பார்த்தீங்கன்னா சோலோ இவங்களாம் பக்கத்தில் இறங்கியிருக்காங்க. மீதி நம்ம அலைவு பார்த்தீங்கன்னா இங்கே பொச்சிங்கி இதில் ஒரு 2 பேர். யார் ஸ்பைக்கு டீமில் 3 பேர் தான் இருக்காங்க. 3 பேர் ரசாக்கு. ஸோ யாரா இரு கொஞ்சம் போட்டுமா. ஒரு டீம் கூட சாவலையப்பா. சார்கி வந்து சுட்டி லாஸ்ட் சீசன் வந்துடுவாங்க. கொஞ்சம் கிட்ட வரட்டுமே. நான் வந்து யார் ஜெயிப்பா அப்படின்னு ப்ரெடிக்ஷன் கேட்டுட்டு இருக்காங்க. யார் ஜெயிப்பா லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத மறக்காம போட்டுருங்க. எனக்கு வந்து நான் இப்பவுமே ஒரு டீமை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பைரட்டு விச்சு டீமு. டைட்டன்ஸ் ரெண்டு டைட்டன்ஸ் இருப்பாங்க. 20ல் ஒரு டைட்டன்ஸ் இருக்கும். ஓகே 20 டைட்டன்ஸ் சொல்லியிருக்காரு. மேஸ்டர் சிவா ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம். உங்களுக்கு நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே. இது வந்து ஸ்லோ மோடில் இருக்கும். ஸோ சேட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ என்னடா ரிப்ளை பண்ண ஆலய கண்மன் பார்ப்போம். பாயசம் வந்திருக்காரு. ஹாய் பாயசம் ப்ரோ. அவர் வந்து ஸ்லாட்டு கேட்டார். நாளைக்கு இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நான் நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அவர் நாளைக்கு இருக்கிறாரு. எஸ்என்கே டீம் ஜெயிக்குமா? எஸ்என்கே எல்லாம் முடிஞ்சது. 2 பேர் தான் இருக்காங்க. எஸ்என்கே டீம் டைட்டன்ஸ் போயிட்டு யாருங்க பக்கத்தில் இருக்கா? மேடி 8ஆம் நம்பர் 8க்கு போயிட்டு வரேன் இருங்க. ஓ 12 சரி. ஓ அது ரெகுலர் ஸ்கோர் தான் 8ங்க. இன்னைக்கு 12. ஸோ 12க்கும் 20க்கும் வாய்ப்பு வருமா? இவர் என்னப்பா ஆள் பங்கமா என்னெல்லாமோ பறக்கிற மாதிரிலாம் வச்சிருக்காப்புல ட்ரெஸ்ஸில். ஸோ நான் பைரட்டு தான் சொல்லியிருக்கேன். விச்சு மேலே இருக்கிற நம்பிக்கையில் பைரட்டை போட்டிருக்கேன். ஓ 20 இவன் வந்து நம்ம பரத் அந்த ஜிகில் மூமெண்ட் குரோச் மூமெண்ட் அடிச்சான அவட சொல்லியிருக்காப்பா. விவரமா சொல்லியிருக்காப்பா. நான் வந்து நம்ம டீம் பிளேயர்ஸ் பார்த்தீங்களா வெறியா இருக்கு வின் பண்ணணும். நான் எல்லாரோட கேம் பிளேயும் பார்த்துருக்கேன் விச்சு. ஆனால் பைரட்டோட கேம் பிளே பார்த்தது கிடையாது. இருந்தாலும் உன் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையில் நான் பைரட்டுக்கு அந்த குதிரை மேலே தான் இன்னைக்கு கட்டியிருக்கேன். மேடி 1 HP ஜஸ்ட் மிஸ் போடு வேற மாதிரி டீம் இசட். யாரு பரத் போட்டு நொறுக்குறாங்க. மேடியை காலி பண்ணிட்டாங்க. ஜாக் மேடியை தூக்கிட்டாரு. விக்கிக்கு நல்ல அட்டி விழுந்திருக்கு. நம்பிக்கை அதான எல்லாம் பார்ப்போம். ஆப்போசிட் 20 ஆப்போசிட் வந்து இவன் டிடியோட குதிரை. யாரு ஜிகே அவன் 1v3 நேத்து தான் ஒரு அல்டிமேட் ஒரு 1v3. யாரு ஆமாங்க 10ஆம் நம்பர் ஜபாஸ். அவர் 10ஆம் நம்பர் ஜபாஸ் ஜேக்க நோக்கி வராரு. 10ஆம் நம்பர் டீமு அவங்களும் நாங்களும் ஃபைட்டுக்கு வரோம்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. 7க்கும் 16க்கும் சண்டையா. கர்மா யாருப்பா இவனு வெளுக்கிறான்னு வட்டியில.
அது மேன்வின் கிடையாது, மணி. ஸோ மணி பார்த்தீங்க அப்படின்னா அவர் பாயிண்ட் எடுத்தே ஆகணும். அதுவும் ஒரு 2 மேட்ச்சு. ஸோ அலைவ் ஃபைட்டு 13 2 போ